ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்ல வியூஸ் வரல அப்படின்னா அதுக்கு நிறையவே காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் தான் நீங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ஒழுங்காக போகாதது. அதுக்கு காரணம் என்னங்கிறது, அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தர போகிறேன். அதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் வைக்க பண்ணி கமெண்ட் போகலாம். சரி, ஓகே கைஸ், உங்களோட சேனலில் என்னதான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையவே இருந்தாலுமே அந்தளவுக்கு உங்களுக்கு வியூஸ் வருமானு பார்த்தா வரதில்ல. அதுக்கு காரணம் நீங்கள் போகிற புது புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகாது. ஏன்னா இந்த யூடியூபோட நோட்டிஃபிகேஷனுங்கிறது ரெண்டு விதத்தில் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரீச் ஆகும். ஒன்று என்னென்னா, உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் போடுற வீடியோட ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனே டேரெக்டாக அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எதுவுமே செலக்ட் பண்ணாமல் விடுறவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ரெண்டாவதாக இருக்கிற அந்த பர்சனலைஸ்டு அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷனில் போய் செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி பர்சனலைஸ்டுங்கிற ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த யூடியூப் வீடியோட நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகாது. இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது இந்த பர்சனலைஸ்டுங்கிற ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வேறு வேறு டைமிங்கில் இந்த யூடியூப் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். அது என்னென்னா, அவங்க வந்து எப்போல்லாம் யூடியூப்பில் இருப்பாங்க, அவங்க எப்போல்லாம் யூடியூப்பில் அவைலபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பிடிக்கும், உங்களோட வீடியோஸ் அவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா, பிடிக்குமா பிடிக்காதா, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பாதி பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வீடியோட நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகாது. இதனால தான் நான் பாதி வியூஸ் வந்து குறையுது. சரி, ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ரெண்டாவது இது, அவங்களோட நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கான ரெண்டாவது இதுதான் இதுதான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து யூடியூப் வீடியோட நோட்டிஃபிகேஷன் போகலங்கிறது. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும் போதே அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுங்கள். வேறு வழியே இல்லை. ஏன்னா இதை நீங்கள் சொல்லி ஞாபகப்படுத்தினா தான் அவங்க பண்ணுவாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து ஏன் போகலங்கிறது, ஏன் வந்து யூடியூப் வீடியோட நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகலைங்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களோட சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி செலக்ட் பண்ணாமல் பர்சனலைஸ்டில் இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிறதையும் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்க முடியும். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லித்தரேன். அது எப்படி பார்க்கலாங்கிறத. சரி, ஓகே, அது எப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இதே நீங்கள் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெஸ்க்டாப்பில் வச்சுக்கலாம். ஒருவேளை ஃபோனில் பார்க்குறதா இருந்தால் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இந்த ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஒய்டி ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்ததும் இதுதான் நம்மளோட சேனலோட டேஷ்போர்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம அந்த எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த டேஷ்போர்ட்லேயே பாருங்கள், அனலிட்டிக்ஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஜுக்கு போய்க்குங்க. இந்த அனலிட்டிக்ஸ் பேஜுக்கு போனதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, கண்டென்ட்டு, இந்த செக்ஷன்லாம் இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க, எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன்னு. ஸோ இதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பாருங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லாஸ்ட்டுக்கு மேலே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனில் பாருங்கள். இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ டர்ன்ட் ஆன் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் சேனல். அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க இதை செலக்ட் பண்ணாங்க எத்தனை பேருங்கிறத இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 23.6%. அதாவது நம்மளோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸில் 23.6% பேர் வந்து அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வீடியோட நோட்டிஃபிகேஷன்னா டேரெக்டாக சென்ட் ஆகிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 23%னா ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வியூஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்க, அதாவது எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் போயிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 690 பேருக்கு வந்து, அதாவது கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், 3000 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் அதில் 23% பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்கன்னா ஒரு 690 பேர் வருவாங்க. ஸோ அத்தனை பேருக்கு தான் நம்மளோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே போயிருக்கும். ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ டர்ன்ட் ஆன் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யுவர் சேனல் அண்டு எனேபிள் யுவர் நோட்டிஃபிகேஷன். அதாவது இது வந்து என்னென்னா, ஆளுங்கிறத செலக்ட் பண்ணியும் எப்படி சொல்கிறது,
யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் வந்து சில பேர் வந்து எனேபிள் பண்ணாமலோ ஆன் பண்ணாமலோ விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதவங்களோட பர்சன்டேஜும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு வந்து வியூஸ் வராது, அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே சென்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து காரணமே. இதனால தான் நமக்கு வந்து உடனே அந்தளவுக்கு வியூஸ் வரதில்ல. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல் நோட்டிஃபிகேஷன் இது செலக்ட் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க. வெறும் 23% பேர் தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ கம்மியான பேர் அந்த மாதிரி ஆளுங்க செலக்ட் பண்ணதால தான் நமக்கு வியூஸுமே கம்மியாக வருது. இதே நிறைய பேர் வந்து அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ நமக்கு உடனே நிறையாவே நிறையாவே வந்து வியூஸும் வரும். ஸோ இதுதான் வந்து மெயினான காரணமே. ஆக்சுவலி நிறையவே காரணம் இருக்கும் வியூஸ் குறையிறதுக்கு. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இது வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் வந்து சொல்லும்போதே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும்போது அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களும் மறக்காமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது பண்ணுறதே தெரியாது, மறந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் வந்து ஆளுங்க செலக்ட் பண்ணாலும் எனேபிள் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, அதாவது யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே நோட்டிஃபிகேஷன் போகாமல் தான் இருக்கும். ஸோ இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு வேளை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லும்போது அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லுங்கள் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.